ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம செடியோட அப்டேட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே எங்கே செய்யும் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பாருங்கள் விவர்ஸ், கொத்து ரோஸில் மொட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அதை விட்டு இன்றைக்கி மலர்ந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இதில் ஒரு மொட்டு வந்திருக்குது. இந்த இதில் கீழே ஊடி இருந்தாருங்க, இந்த ஒரு மொட்டு வந்திருக்கு. இந்த அங்கே ஒரு தளிர் வருது பாருங்கள். இந்த மிளகாய் செடி போட்டு அமுக்குது, வைக்கிறதுக்கு இடமும் இல்லை. மிளகாயும் பாருங்கள் எப்படி தரமாக வந்திருக்குன்னு. இதுலேயுமே இந்த ஒரு மொட்டு மலர போகுதுங்க, 2 நாளையில் அது மலர்ந்துடும். அடுத்து இங்கே ஒரு மொட்டு வர்றாங்க, நாட்டு ரோஸு ஆன்லைனில் வாங்கினோம்ல அது. ஊட்டி ரோஸும் பாருங்கள். பன்னீர் ரோஸு நாளைக்கு மலர்ந்துடும் நினைக்கேன். விரிஞ்சிருக்காது, இந்த மாதிரி விரிவாக. எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் தோட்ட பராமரிப்பு பண்ணி பார்த்துருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க, இந்த மல்லிகையில் நல்லா வேர் விட்டுருச்சு மல்லிகை செடியில். அதனால் இதே எடுத்து என்ன செஞ்சுட்டேன், தனியாக நட்டு வச்சுட்டேன். இதையும் கொஞ்சம் செமிசேரில் வச்சோம்னா இதுவும் நல்லா தனியாக வந்துடும். இது ஒரு தொட்டி, இது ஒரு மல்லிகை தொட்டி. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இங்கே ஒன்று 4 ஆச்சா. இதை சேர்த்தா 5 ஆயிடுச்சு. இந்த இதில் தான் எடுத்து கொண்டு போய் அந்த செடியை ஊனினேன். மண்ணை மூடி வச்சிரும். மொத்தம் இப்போதைக்கு நமக்கு 5 மல்லிகை செடி ஆயிடுச்சு. நான் இதில் மொட்டு விட போதில்லை. நான் அதுலேயுமே என்ன பெருசாகி என்ன செஞ்சிடும், மொட்டு விட்டுரும். இன்னைக்கு கொஞ்சம் பராமரி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு வாங்கிட்டேன். இங்கே பாருங்க மிஸ், அதுக்கு முன்னாடி மஞ்சள் கணவர் சொன்னோம்ல, அவ்வளோ பூ பூத்துருச்சு பாருங்க. எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. இந்த பக்கத்தில் விவர்ஸ் ஒரு தக்காளி செடியில் சாஞ்சிக்கிட்டே இருந்துச்சுல இந்த இடத்துல, அதை எடுத்து இடம் மாற்றி வச்சுருக்கேன். வச்சு நல்லா கட்டி விட்டுருக்கேன். இந்த பாருங்க, இங்கே உழுக்க வச்சு கட்டி விட்டுருக்கேன். ஏன்னா காய் நிறையா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு, அதால் தாங்க முடியல. அதனால் கயிறை கட்டி அந்த சுவரில் கட்டாமல் விட்டுட்டேன். இன்னும் இதில் அது பாட்டில் நல்லா நின்றுக்கிடுவாங்க. ஏன்னா காத்தடி காலமாக எல்லா செடியும் சாயத்தான் செய்யும். அதுபோக இன்னொரு இதுலையுமே ஒரு தக்காளி செடி இருந்துச்சு. அதை என்ன செஞ்சு இந்த பாருங்கள், அந்த ஓரத்தில் வச்சு அங்கிட்டு ஒரு கயிறை கட்டி அந்த பக்கம் கல்லை விட்டு வச்சுருக்கேன். அதில் இன்னும் காய் காய்க்கும் தக்காளி செடி. எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்குது. அதுபோக இங்கிட்டு ஃபுல்லும் என்ன செஞ்சேன், கொஞ்சம் இலை தலையெல்லாம் எடுத்து, இந்த மொச்சைக்கு நிறைய மண் கம்மியாக இருந்துச்சு. என்ன பண்ணேன், காஞ்ச இலையெல்லாம் போட்டு கொஞ்சம் மண்ணை போட்டு மூடி இருக்கேன். இந்த இதையுமே வெண்டைக்காய் செடியுமே கொஞ்சம் இலை தலையை போட்டு மூடி இருக்கேன். அதுபோக இந்த செவந்தி கண்ணுக்கும் கொஞ்சம் மண் எக்ஸ்ட்ரா கொடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது நல்லா பெரிய செடியாகிக்கிட்டே வருதா, அதனால. அதுபோக இங்கிட்டு வந்தீங்கன்னாக்கும் மக்காச்சோளத்து பக்கத்தில் எல்லாம் குப்பையாக கிடந்துச்சு பாருங்க. எல்லாத்தையும் அங்கிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஏன்னா கருது நல்லா உயரமாக அப்புறம் தான் வரும். மக்காச்சோளம் நல்லா கொஞ்சம் உயரமாக வளர்ந்துச்சு பாருங்க. எல்லா செடிகளுக்கு இன்னைக்கு டிங்கரிங் பஞ்சரிங் வேலை தான் பார்த்துருக்குது. நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த சீனிக்கிழங்கு செடியுமே கட் பண்ணி விடணும்னு பார்த்தேன். இதுக்கே எனக்கு வேலை செய்ய ஆரம்பித்து 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒன்றை தொட்டு ஒன்று ஒரு வேலையாக ஆயிடுச்சு. இன்னும் பூவை பறிச்சுட்டு வீடியோவை முடிச்சுக்கிடுவோம். இன்னைக்கு பராமரிப்பு பண்ணி மட்டும்தான் பார்த்துருக்கேன். அதனால் அந்த தண்ணியுமே காலையில் என்ன செஞ்சுட்டாங்க, எங்கள் வீட்டில் ஊற்றி விட்டாங்க. நம்மளால் எடுத்து ஊற்ற முடியல. ஏன்னா டியூப் வாங்க வேண்டியிருக்கு. வாங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் மகன் இந்தா வாங்குவோம் அந்த வாங்குவாங்க, நான் வாங்கி தரல. அதனால் தண்ணி அவ்வளோதான் ஊற்ற சொல்கிறது. கப்பில் மோந்து ஊற்றிடுவாங்க வாளியில் வச்சு. இன்றைக்கி அப்படியே ஊற்றியாச்சு. இன்னும் நிறையா பூ இருக்குது, பறிக்கணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.